வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையலில் பார்க்க போகிறது ரொம்ப பழுக்காத பப்பாயா யூஸ் பண்ணி ஒரு நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு கிரேவி தான். அதுக்கு பப்பாயா அது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் அதுவும் கட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் ரெஜ்மா நைட்டே தண்ணியில் சோப் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு 6 விசில் போட்டு சால்ட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடணும். அடுத்தது அந்த வேக வச்ச ரெஜ்மா கூட இந்த பப்பாயா பீஸும் சேர்த்து நல்லா வேக வச்சிடணும். ஜஸ்ட்டு ஒரு விசில் போட்டால் போதும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது கடாயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து அதில் அந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துடணும். வெங்காயம் வதக்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது குக்கரில் வேக வச்சுருந்த பூசணிக்காயும் ரஜ்மாவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கூட அந்த வதக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். தேவைக்கு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுக்கணும். இந்த ரெசிபி இவ்வளோ தான். இது ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு கிரேவி. சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம், கூட்டாகவும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரா பப்பாயாவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்குது. ட்ரீட்ஸ் ஹார்ட் டிசீசஸ், ஸ்கின் கேர், ஏட்ஸ் டைஜஷன், பூஸ்ட் இம்யூன் சிஸ்டம், ரிலீவ்ஸ் மென்ஸ்ட்ரல் பெயின், அப்புறம் குட் ஃபார் த போன்ஸ், இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், நல்ல விட்டமின் இருக்குது வேறு, high in vitamins, loaded with antioxidant, treats jaundice, protects the liver, promotes brain development, controls skin ulcer, maintains kidney health. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அடிக்கடி இந்த ரா பப்பாயா எப்பப்போ கிடைக்குதோ வாங்கி இந்த மாதிரி கிரேவி, இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் கிட்டு சமையலில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கொடுத்து என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் பார்த்து பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங்.